வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஆர்எக்ஸ் அருண். பழக்கம் போல ரைடு கிளம்பியாச்சுங்க. பச்சைகளே, புது வண்டி எப்படி இருக்க? ஆயோ இங்க பாருங்க, என்ன பைக்குன்னே தெரியல. இது கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போட்டிருக்கு, பட் என்ன பைக்குன்னு தெரியல. டபுள் சைலன்சர், வண்டி சும்மா பறக்கிறாப்ல. ஸோ அதான் வழக்கம் போல் நம்ம ரைடு கிளம்பியாச்சுங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மழை. ஏன்னா பிள்ளையார்பட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. அங்கேருந்து நமக்கு எங்கே அறந்தாங்கி போகிற வரைக்குமே மழை பிச்சு எடுத்துருச்சு. அங்கே போய்ட்டு ஒரு டீ கப் தான் சாப்பிட்டோம். ஒரு டீ சாப்பிட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் மழை. வேளாங்கண்ணி போகிற வரைக்கும் மழை உலுக்கி எடுத்துருச்சு. நம்மளால் ரைட் பண்ணவே முடியல. சும்மா செத்த நேரம் மட்டும் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப மட்டும் அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு உடனே அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதே மாதிரி திருப்பி வீட்டுக்கு வர வரைக்குமே மழை தான். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. வீடியோஸ் கேமராலாம் ஒன்றுமே பண்ணல. கேமரா கோப்ரோலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள அந்த ஃப்ரண்ட் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேமரா டிஸ்பிளே, அதில் வந்து ஃபாகாக உள்ள அதை தண்ணி போயிருக்கும் போல், சும்மா ஒரு சொட்டு இது பட்டிருக்கும் போல், அப்படியே ஃபாகு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேமராவில் உள்ள ஃபஸ்ட்டு வீடியோலாம் எதுவும் அந்தளவுக்கு ஷூட் பண்ண முடியலை. எடுத்த வரைக்கும் மட்டும் போட்டு விட்டோம். சரி, ஓகே. அதான் நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பசங்கள்ட்ட என்னடா போல மாட்டான்னு சொன்னோம். 4 பேர் பிளான் பண்ணோம். பட் 2 பேருக்கு வந்து சுச்சுவேஷன் காரணமாக வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி விடு, நம்ம கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எங்கே இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகலான்றதே பிளானில் இல்லைங்க. ஆளாளுக்கு ஒரு ஊர் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பழனி போயிடலாம், பழனி போய்ட்டு அப்படியே பொள்ளாச்சி, வால்பாறை, அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், ஆலையார் டேமு, அந்த மாதிரி டைமிங் பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் முடிவு பண்ணி போனோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து தட்டாச்சிங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இப்போ திருச்சியில் இருக்கோம். திருச்சி நெருங்கிட்டோம். காலைல ஒரு 6:30 மணிக்கெல்லாம் பைக் எடுத்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் நான் பைக் எடுத்துட்டேன். சரவணா வீட்டுக்கு போய்ட்டு அழைச்சிட்டு ரிட்டன் அங்கேருந்து வந்தேன். ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணல. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தட்டிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, அதான். ஸோ அதனால் திருச்சி நாங்கள் உள்ளே போகலாம், அவுட்டர்லேயே போகிறோம். நாங்கள் வந்து ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறோங்க. ஸ்ட்ரைட்டாக மணப்பாறையிலேருந்து திண்டுக்கல் அவுட்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒட்டஞ்சத்திரம், பழனி அப்படி போயிடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். இன்னும் சாப்பிடல. வெளில சொல்லணும்னா என்ன, இதில் என்ன இருக்குது, நான் இன்னும் பல்லே விளக்கலை. எந்திரிச்சேன் நல்லா 3 மணிக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணது நான் தான். போன தடவை மாதிரியே இந்த தடவையே சொதப்பினதும் நான் தான். போன தடவை எப்படி சொதப்பணுமோ அதே மாதிரி இந்த தடவையே கரெக்டாக நல்லா தூங்கிட்டேன். 5:35 தான் சரவணா ஃபோன் பண்ணிட்டு என்னாச்சு போலையாண்ணா, இல்லை வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே குளிக்கலாம் இல்லை, எந்திரிச்சேன், மூஞ்சியை மட்டும் கழுவுனேன், கை காலெலாம் சோப் போட்டு கழுவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி. ஏன் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி செம்ம ஜில்லுப்பாக இருந்தது, கூலிங் ஓவரு, கை கால் விரைச்சிக்கும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரெடி மட்டும் பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்டு சரவணம் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னும் பல்லே விளக்கலை. எங்கேயா வேப்பங்குச்சி பார்த்தாங்க விளக்கணும். மணப்பாறை போகிற வழியில் கண்டிப்பாக வேப்பங்குச்சி இருக்கும். ஏதாவது சாப்பிட்டு எடுத்து முடியும், வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பல்லை விளக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான். வரும்போது டைம் இருந்தால் மலைக்கோட்டை போகணும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா போன தடவை மழை பெஞ்ச இடங்களில் தான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கேயும் அந்தளவுக்கு சுற்றி பார்க்க முடியல, எங்கேயும் நிப்பாட்டி எதுவும் பார்க்க முடியல எங்களால். ஸோ இந்த தடவை அப்படி இருக்காது. இந்த தடவை வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்தையும் நிப்பாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். சிக்னல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், போட்டாங்க. சிக்னல் போட்டாங்களே, அவுட்டர்லேயே போய்க்கலாம் நம்ம, அதான் பிரச்சனை இல்லாத. இது உள்ளே போய்ட்டோம்னா டிராஃபிக்கில் மாட்டிட்டு மறுபடியும் ரொம்ப கஷ்டம். அது இது அவுட்டராக நமக்கு ஒரே தடவை தட்டிட்டு ஓடிடலாம். மணப்பாறை போகிற வரைக்குமே ரோடு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே மெயின் ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மணப்பாறை, அவ்வளோதான். மணப்பாறை போகிற வரைக்குமே ஒரே ரோடு தான். அதுக்கப்புறம் என்ன, நான் அது வரைக்கும் போயிருக்கேன், எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா மாடு மணப்பாறைக்கு சந்தைக்கு குட்டியானையில் மாடு ஏற்றிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திண்டுக்கல் ரோடு எப்படின்னு சொல்லி தெரியல. அந்த ரோடு நான் வந்து போனதில்லை, இதுக்கப்புறம் தான் போகணும். இன்றைக்கி பார்த்துருவோம். அதையும் அங்கே சிவன் கோவில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பாலமுருகன் சரவணன் சொன்னான். அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் சொன்னார் சொல்லி நடந்து போகணும் நல்லாயிருக்குன்னு சொன்னான். ஸோ இங்கேருந்து போகும்போது, ஏன்னா இன்றைக்கி நம்மளால் பழனி கோயில் போய் ரீச் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பழனிக்கு நல்லா போயிட முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா காலைல விடிய கிளம்புற அங்கே இருந்தால் தான் ராஜ அலங்காரம் பார்க்க முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, யாராவது பழனிக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால்
ராஜ அலங்காரம் பார்க்குற மாதிரி போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டி வேஷம் அது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி போய்ட்டு பழனியில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படியே கிளம்புற போய் முருகனை பார்க்குறோம். என் குருநாதரை பார்த்துட்டு ஒரு கும்பலை போட்டு வரணும். பார்ப்போங்க. ஆலையாறு டேமு எல்லாமே நிறைய இடம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்தால் போதும். இந்த தடவை எல்லா இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் வரணும். வெயில் அடிக்கவும் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்கு. செம்ம பனிக்காலமா, அப்படியே வெயில் மேலே படவும் சும்மா ஜில்லுன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு பனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 ஹவர்லேயே இன்னும் பனி இருக்காது. இதுக்கப்புறம் காய்ஸ், நீங்கள் வந்து பசங்களோட ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து பிளான் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு உங்கள் டீமில் ஒரு பையன் இருப்பாப்ல, எல்லாருமே சுற்றி பார்த்துருப்பாப்ல ஆல்மோஸ்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சுற்றுற மாதிரி இருந்தாலும் பிளானிங் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆள் இருப்பாப்ல. பொறுப்பான ஒரு பையன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாப்ல. ஸோ அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுருங்க. எங்கே சுற்றி பார்க்கலாம், எப்படி போகலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரே இடத்துக்கு பிளான் பண்ணோம். பட் ஒரு இடமும் விளங்கலை. கடைசியாக வண்டியை காலை எடுக்கிறப்போ என்ன மைண்டில் தோணுதோ அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டோம். 2 பேர் அப்புறம் அவங்க தான் வர முடியாது சொல்லிட்டாங்களா ஃபஸ்ட்லேயே. அவங்க சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு, அதனால் அவங்க பண்ண முடியாமல் போயிடுச்சு. வர முடியலன்றதால இப்போ நாங்கள் 2 பேரும் தான். ஸோ சரவணம் வந்து நம்ம எங்கே போனாலும் ரைட் ஓகே தட்டு வண்டியை பார்த்துக்கலாம் அடிமா, அவன் அப்படி நம்மள மாதிரி. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, உடனே பழனி விட்டு அப்படியே அங்கிட்டேருந்து டைம் இருக்கிறப்போ அந்தாண்ட போகிறோம் அப்படின்னா ஓகே விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். அதனால் கிளம்பி போயிட்டே இருக்கும். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம எங்கே போனாலும் ஓகேன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தட்டி எரிஞ்சிட்டு ஓடிடணும். என்னடா பின்னாடி ஏதோ ட்ரெயின் சவுண்டு மாதிரியே கேட்குது, ஹாரன் சவுண்டு. ஓ, இந்த பிரிட்ஜு கீழே ட்ரெயின் தாங்க ஓடிட்டு இருந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு பிரிட்ஜை தாண்டியாச்சுன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக மணப்பாறை ரோடு தாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே இது மணப்பாறை ரோடுன்னு சொல்லலாம். மதுரை போகிற ரோடு சரிங்களா. ஒரு நிறைய பேருக்கு மணப்பாறை ரோடுனா உள்ளேயும் ஒரு ரோடு வரும். ஸோ இது வந்து நம்ம இப்படியாகவும் போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகிற ரோடு தான், மதுரை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து போய்ட்டு நம்ம ரைட் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டோம்னா நம்ம அங்கிட்டு போயிடலாம். காலையில் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க. வயிறு வேற கியாங்குது. வண்டிக்கு பெட்ரோல் அடித்தாச்சு, அங்கேயே அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆயில் மட்டும் என்னன்னு தெரில. இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் எரிஞ்சுது. உங்களுக்கு தெரியுதுங்களா, காட்டுறேன் பாருங்கள். இந்த இண்டிகேஷன் இது வந்து டைனமோ லைட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக சிம்பிள் தெரியல. இது எதுக்காக அந்த சிம்பிள்னு தெரில. இந்தாண்ட ப்ளூடூத் காட்டுது, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்னு தெரியுது பார்த்தீங்களா. இந்த சிம்பிள் தான். இது என்ன சிம்பிள்னு தெரியல, எதுக்காக எரியுதுன்னு தெரில. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா இது நான் வாட்டர் வாஷ் பண்ணுங்க, வண்டியை ஃபுல்லாக கழுவுனேன். நமக்கு வண்டி அழுக்காக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் ஃபுல்லாக கழுவிட்டேன். கழுவுனிலேருந்து லைட்டாக அடைச்சிச்சு, ஏர் ஃபில்டர் ஈரமாக இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் மட்டும் இருந்துச்சு. ஆனால் பைக்கில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அதுதான் ஏதாவது தண்ணி நீங்கள் டச் பண்ணி இருக்குமா, இந்த ஈரம் காயாமல் இருக்கான்னு தெரில. மேபி இந்த ரைடு முடிச்சு வரும்போது தெரிஞ்சிடும் எப்படி என்னன்னு சொல்லி. அதுதான் சரி ஓகே பார்த்துக்கலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஹோட்டல், நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு, நமக்கு வந்து ஹோட்டல்னால் பெருசாக ரிச்சாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அப்படியே தனியாக ஒதுக்குப்புறமா இருக்கணும். போனால் நிச்சயமாக நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டிடலாம். மேபி இங்கே உட்காந்தோம்னா அப்போ டைம் ஆகிடும். ஸோ மணப்பாறை போகிற ரோட்டில் வந்து நம்ம ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா.
பஸ்ஸை எந்த அளவுக்கு எரிச்சு விட்ருக்காங்க பாருங்க. எரிஞ்சிருச்சா இல்லை டிங்கரிங் இருக்கான்னு கூட தெரியலை. அது அப்படியே இருக்குது, பார்த்தும் பார்க்காத மாதிரி. ஓகே கைஸ், எல்லா இடமும் ஒரு பேக்கரியாக மட்டும்தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே இங்கே மணப்பாறை ரோட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமாவே நம்ம போயிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் லாகோ கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வயிறு ரொம்ப பசிக்குது. நம்ம வேறு இன்னும் போக வேண்டிய தூரம் மணப்பாறைக்கு பழனிக்கே இன்னும் 200 கிலோமீட்டரா. இங்கே திருச்சிலேருந்து எவ்வளோ தெரியல, அங்கே பார்த்தப்போ 200 கிலோமீட்டர் இன்னும் எப்படியும் ஒரு 180 160 இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.